Good morning, my dear students. So today 11th standard physics நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம 11th standard physicsல ஸோ ஃபஸ்ட் யூனிட் நம்ம பார்த்தோம். சரியா, ஃபஸ்ட் யூனிட்டில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், யூனிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ யூனிட்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ மெஷர்மெண்ட்டோட டைப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா some definitions, that is a kilogram. So what is a kilogram? Define kilogram, define mole, so define luminous intensity. So அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் SI, what is SI system of units. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிரைவ்டு குவான்டிட்டிஸில் என்னென்ன டிரைவ்டு குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க கவனிங்க. ஸோ டேபிள் 1.3ல கொடுத்துருப்பாங்க. திஸ் லிஸ்ட் சம் ஆஃப் த டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் தர் யூனிட்ஸ். சம் ஆஃப் த டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிரைவ்டு குவான்டிட்டிஸ் மீன்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறது, தட்ஸ் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி திஸ் பார்த்தீங்கன்னா பிளேன் ஆங்கிள் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் த யூனிட்ஸ். ஃபஸ்ட் ஒன்று வந்து பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதனோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னா ஆங்கிளை நம்ம எப்பயுமே வந்து ஆர்க்கில் நம்ம சொல்லலாம், அது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் அண்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஆங்கிள்ஸ், திஸ் பிளேன் ஆங்கிள் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஆர்க்கும் ரேடியஸ் சொல்லலாம். ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன். பிளேன் ஆங்கிள் யூனிட்ஸ் வந்து ரேடியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிட் ஆங்கிள். ஸோ சாலிட் ஆங்கிள் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆர் வந்து ரேடியஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட யூனிட்டு. ஸோ சாலிட் ஆங்கிளோட யூனிட் அப்படின்னு கேட்பாங்க. தட்ஸ் வந்து எஸ்ஆர். ஸோ அப்ஜெக்டிவ் சைடில் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏரியா நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இஸ் மீன்ஸ் ஏரியா, தட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த யூனிட் ஆஃப் வேல்யூம் திஸ் ஏரியா இன்ட்டு ஹைட், தட்ஸ் மீட்டர்ஸ் கியூப். Area into height is meters cube. Next velocity, that is a displacement by time. Already உங்களுக்கு தெரியும். So velocity means displacement by time, that is meter per second inverse 1. So meter per seconds அப்படின்னு சொல்லுவாங்க. So meter per second, the displacement unit is meter and time unit is second. So meter per second. Next acceleration is that is velocity by time. So acceleration is velocity by time, that is meter per second square. Next is angular velocity. So angular velocity is the angular displacement by time. So எவ்வளோ angular displacement இருக்கு on time, that is radian per second. Radian per second, that is radian per second. Next one, the angular acceleration. So angular acceleration means the angular velocity by time, that is radius second inverse 2. Radians second inverse 2. Next density. Density already measured is mass per volume. So mass is kg, volume is meters cube. So kg meters cube. So density means kg meters cube. Linear momentum, that's mass into velocity. So mass means kg and velocity is meter per second. So kg meter second was 1. So next to the moment of inertia. So mass into distance square. Moment of inertia. So mass into distance square. Mass is kg. So distance square meter square. Next force already உங்களுக்கு தெரியும். So there is mass into acceleration. So force is mass into acceleration. So mass unit is kg and acceleration unit is meter per second. That's mass kg per meter square. Next one பார்த்தீங்கன்னா pressure. Force per area, that's the pressure is force per area, that is Newton meters inverse 2 or Pascal அப்படின்னு சொல்லுவாங்க. This is very important. So very important pressure. So pressure unit is very important. That is force by area. Pressure is force per area, that is Newton meters cube. That means PA, Newton meters cube, Pascal அப்படின்னு சொல்லுவாங்க. That's PA அப்படின்னு சொல்லுவாங்க, Newton meters inverse 2. Next unit is energy. Energy means force into distance. So force is Newton. So unit is Newton. Distance is meter. Newton meter or joule. So unit of force, energy, power is, unit of energy is Newton meter or joule. Next unit of power. Power is equal to work by time. So work means there is joule. So unit of work is joule and time is second, joule per second. Next impulse is force into time. So that is force is unit is n and time is s. Force into time, F into t, that's the impulse. Surface tension is a force by length, the Newton meter inverse 1, and moment of force into distance, Newton meter. Electric charge, that's current into time. So current to the unit ampere and that's C. Current into time or unit C, cool, second S. Okay, that's next current density. Current by area, that's ampere. Area formula meter square, ampere per meter square.
Next, magnetic induction, that's force per current into length. So magnetic induction, force to unit Newton, and current into length is ampere into meter. Next, force constant, that's the force per displacement, Newton meter inverse 1. And Planck's constant, energy of photon of frequency, that is Js. This is very very important unit, Planck's constant. Next, specific unit, that is heat energy by mass into temperature. That heat energy unit on the joule, and mass kg, and temperature K. So joule kg, K inverse 1. And Boltzmann constant is energy per temperature. Energy means that is J, energy unit, and temperature unit Kelvin, that's Kj per Kelvin, joule per Kelvin, JK inverse 1. So units is very very important. So this is objective type of questions. Any one of the objective type of questions is expected for the university or the main exams. Okay. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிங்க, இந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ ஒரு யூனிட்டும் கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த யூனிட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஏன்னா வந்து 1 மார்க்ஸில் கேட்கணும் அப்படின்னா, ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ஸில் கேட்கணும் அப்படின்னா இதில் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போர்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா வர்ஸ் பை ரேடியன். ஸோ ஒரு பை ரேடியன்னா எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கேட்கலாம். பை ரேடியன் மீன்ஸ் 180 டிகிரி. ஸோ பை ரேடியனோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்கலாம். அப்போது 180 டிகிரி, அப்போ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, ரேடியன் இந்த பை வந்து ஈக்குவல் கரெக்டாக போயிடும். தஸ் 180 பை பைன்னு வரும். ஸோ 180 டிகிரி பை பை. ஸோ 180 டிகிரி பை பை இன்ட்டு 180 டிகிரி. ஸோ பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் பை இஸ் ஈக்குவல் டு 22/7. ஸோ 22/7 பைக்கு 22/7 சப்ஸ்ட் பண்ணால் டிவைட் பை 7 மேலே போயிடும். ஸோ கீழே 22 வந்துடும். ஸோ இதை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா 57.27 டிகிரி. ஸோ 1 ரேடியன் மீன்ஸ் 57.27 டிகிரி. 1 ரேடியன் 57.26 degree. So next, also 1 degree, that's 1 degree அப்படின்னு calculate பண்ணுவோம். that's எத்தனை minutes பார்த்தீங்கன்னா 60 minutes. So 1 degree is equal to 60 minutes. So 1 degree is equal to 60 minutes. So that's and 1 minutes is equal to 60 seconds. So 1 minute is equal to 60 seconds. 1 degree is equal to 60 minutes. So 1 minute is equal to 60 seconds. ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட்ஸ் அப்படின்னா டபுள் சிம்பிள் வரணும். ஸோ மேலே டபுள் ப்ரைம் வரணும். ஸோ மினிட் அப்படின்னா டபுள் மேலே 1 ப்ரைம் வரணும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இங்கே பாருங்கள். பை ரேடியன். ஸோ பை வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் பை ரேடியன்? தட்ஸ் 180 டிகிரி. ஸோ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 பை பை. ஸோ பையோட வேல்யூ 22/7. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரது 57.27 டிகிரி. ஸோ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 57.27 டிகிரி. And 1 degree is equal to how many minutes? That is 60 minutes. So 1 minute is equal to 60 seconds. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரிலேஷன் பிட்வீன் த ரேடியன், டிகிரி அண்ட் மினிட்ஸ். ஸோ என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ரேடியன்னா என்னது, அது கூட டிகிரி எப்படி ரிலேட் ஆகுது, மினிட்ஸ் எப்படி ரிலேட் ஆகுது, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் பை பை 180. ஸோ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன். தட் இஸ் பை பை 180 ரேடியன். ஸோ பை பை 180யோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் 1.745 into 10⁻²2 ரேடியன். ஸோ பை பை 180யோட வேல்யூ 1.745 into 10⁻²2. ஸோ அப்போ 1 டிகிரியோட வேல்யூ இஸ் 1.745 into 10⁻² ரேடியன். ஸோ 1 டிகிரியோட வேல்யூ இஸ் 7.45 10⁻² ரேடியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 minutes. Therefore 1 minutes is equal to 1 degree by 60. So 1 minutes is equal to 1 degree by 60. 1 degree value நம்ம இங்கே பார்த்துருக்கோம். That's 1.745 into 10⁻² radian. So 1.745 into 10⁻² radian divided by 60. அதை டிவைட் பண்ணினா ஒரு வேல்யூ that's 2.908 into 10⁻4 radian. So 2.901 வந்து ரவுண்ட் பண்ணி 2.91 எழுதிருக்காங்க. ஸோ 2.91 into 10⁻4 ரேடியன். இப்போ 1 மினிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 2.91 into 10⁻4 radian. So this is very very important and this value is very very important. Next பார்த்தீங்கன்னா 1 seconds. So 1 secondsனா டபுள் ப்ரைம் இருக்கும். So 1 second is equal to 1 degree by 3600. So 1 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். That's 1.745 into 10⁻². divided by 360 divide பண்ணிங்கன்னா this value come to 4.847 into 10⁻6 radian. That 4.847 can be rounded value is 4.85 into 10⁻6 radian. This is also very very important value. So 1 degree value and 1 minute value and 1 second value. 1 degree value is 1.745 into 10⁻2 radian and 1 minute value is 2.91 into 10⁻4 radian and 1 minute value 4.85
into 10 power minus 6 radian. ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட் இஸ் இங்கே 10 power minus 2. 1 degree is equal to 10 power minus 2 and 1 minute is 10 power minus 4 and 1 second is 10 power minus 6. ஸோ எல்லாமே ரேடியனில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட வேல்யூஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.745, 2.908 and 4.885. So very very important these values, 1 degree value, 1 minute value and 1 seconds value. Okay, so next we will see the topic is measurement of basic quantities. This is a measurement of basic quantities. Basic quantities எப்படி measurement பண்ண போறோம், measurement of basic quantities. So அதுல வந்து first வந்து பாத்தீங்கன்னா measurement of length. So measurement of length, the concept of length is related the concept of distance. So length அப்படினாலே நம்ம எதை measurement பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா distance measurement பண்ண போறோம். So distance means the concept of length is related the concept of distance. So length measurement பண்றோம் அப்படினாலே நம்ம distance measurement பண்ணுறோம் in everyday life. In length is defined as, question கேட்கலாம், what is length? So length is defined as, define length அப்படினு கேட்கலாம். This defined length is as the distance between the 2 points in space. Distance between the 2 points இடையில இருக்கிற ஒரு distance, that is வந்து length அப்படினு சொல்லுவாங்க. So define length அப்படினு கேட்டாங்கன்னா so இத எழுதலாம். இதோட SI யூனிட்டோட சேர்த்து நீங்க எழுதுங்க. So unit of length is meter. So already உங்களுக்கு தெரியும் unit of length is meter. So this define கேட்டாங்கன்னா so 2 பாயிண்ட் இடையில distance, that is the length. So and unit of meter length is meter, that is meter. The object of our interest vary widely in sizes. So இது வந்து length வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஜெக்டை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டஸ்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதனோட லென்த் வேறு மாதிரி இருக்கும். ஸோ லைட் எடுத்துக்கிறீங்க அதுனா அதனோட லென்த் வேறு மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பென் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதனோட லென்த் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டை பொறுத்து லென்த் வந்து வேரி ஆகும். த ஆப்ஜெக்ட் ஆஃப் our interest vary widely in sizes. For example, large objects like galaxy. So large objects எடுத்துக்கிறீங்க, இப்போ கேலக்ஸின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ மேலே இங்கே வானத்தில் கேலக்ஸி ஸோ அதோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கேலக்ஸி. அண்ட் ஸ்டார்ஸ், ஸோ ஸ்டார்ஸோட டிஸ்டன்ஸ் அண்டு சன்னு, எர்த்து, மூணு, ஸோ தே ஆர் வந்து லென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தா த டிஸ்டன்ஸ் கான்ஸ்டிடியூட் மேக்ரோகோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ரோகோயிசம். ஸோ மேக்ரோகோயிசம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி, ஸ்டார்ஸு, சன்னு, எர்த் அண்ட் மூன்ஸ், ஸோ எல்லாமே வந்து மேக்ரோகோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து மேக்ரோகோசம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு எ லார்ஜ் இன் வேர்ல்டு. ஸோ இதில் வந்து வேர்ல்டு வந்து லார்ஜாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னென்ன வரும்னு பாருங்கள். இன் விச் போத் த ஆப்ஜெக்ட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆர் லார்ஜ். ஸோ ஆன் கான்ட்ரரி த ஆப்ஜெக்ட் லைக்ஸ் மாலிகூல்ஸ். இப்போ மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ். ஸோ மாலிகூல்ஸ் ஹைட்ரஜன் இஸ் ஒரு மாலிகூல். ஸோ அந்த மாலிகூலுக்குள்ளே ஆட்டம்ஸ் இருக்கும். தட் இஸ் ஆட்டம்ஸ், தட் இஸ் ப்ரோட்டான்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்மால் லென்த் கொண்டது. ஸோ அதனோட லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நியூட்ரான்ஸ், ஸோ மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், பாக்டீரியா எக்ஸெட்ரா அண்ட் தேர் டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டிடியூட் மைக்ரோகோசம் சொல்லுவாங்க. மைக்ரோகோசம். ஸோ மேக்ரோகோசம் இன்னொன்று மைக்ரோகோசம். ஹையர் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறது மேக்ரோகோசம். ஸோ ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறது தட் இஸ் மேக்ரோகோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. கேட்கலாம் 2 மார்க்ஸில் ஸ்மால் கொஷனில் கேட்கலாம். மேக்ரோசம், வாட் இஸ் மேக்ரோசம் கேட்கலாம், அண்ட் வாட் இஸ் மைக்ரோசம் கேட்கலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிங்க, மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த ரேடியன். ஸோ வாட் இஸ் த ரேடியன்? ஸோ டெஃபினேஷன் கேட்கலாம். திஸ் வாட் இஸ் ரேடியன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரேடியன், 1 radian is the angle subtended at the center of the circle. ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து பை an arc of சர்க்கிள் எடுத்துட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஈக்குவல் லென்த் தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 radian is the angle subtended at the center of the circle by an arc of an equal length to the radius of the circle. Very very important question. நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் ரேடியன் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்டெரிடியன் ஆர் எஸ்ஆர். வாட் இஸ் எஸ்ஆர் அப்படின்னு கேட்கலாம். ஸ்டெரிடியன் அப்படின்னா 1 steradian is the solid angle subtended at the center of the sphere. ஸோ சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் இருந்து ஸோ சாலிட் ஆங்கிள், ஒரு ஆங்கிள் மட்டும் இதை மட்டும் எடுக்கிறது, செப்பரேட் ஆங்கிள் of the sphere by the surface of the sphere
which is equal in area to the square of the radius of the sphere. So total circle of the area measurement பண்ணுறது that's வந்து ஸ்டெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் ரேடியன், ஸோ வாட் இஸ் ஸ்டெரிடியன் நோட் பண்ணிங்க. ஸோ வாட் இஸ் ரேடியன் அண்ட் வாட் இஸ் ஸ்டெரிடியன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணிங்க. இந்த கொஸ்டின்ஸ் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோவிசம் மேக்ரோவிசம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்க போகிறது which means a small world in which both objects distance are small side. Okay, so distance ranging from 10 power minus 5 meter to 10 square meter வரைக்கும் can be measured by the direct method. ஸோ நம்ம ஈஸியாக டைரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ 10 power minus 5 மீட்டர்லேருந்து 10 power minus 2 மெத்தட் வரைக்கும் ஸோ டைரக்ட் மெத்தடில் மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின்ஸில் கேட்கறது இருக்குது. ஸோ டைரக்ட் மெத்தடில் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் 10 power minus 5 meter to 10 power 2 meter. Next பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் ஸ்கேல் கேன் பி யூஸ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 10 power minus 3 meter to 1 meter. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 10 power minus 3 மீட்டர்லேருந்து 1 வரைக்கும் நம்ம எதனா நம்ம ஸ்கேல் நம்ம ஆர்டினரி ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே அதில் கொடுத்துருப்பாங்க திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் ஸ்கேல். ஸோ மீட்டருக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி 10 power minus 3 மீட்டர் டு 1 மீட்டர் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர்ஸ். வெர்னியர் கேலிப்பரில் எது வரைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அப் டு 10 power minus 4 மீட்டர் வரைக்கும். ஸோ அப் டு 10 power minus 4 மீட்டர் வரைக்கும் எதை மெஷர்மெண்ட் பண்ணலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வெர்னியர் கேலிப்பர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. வெர்னியர் கேலிப்பரை எது வரைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 10 power minus 4 மீட்டர் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் யூனிட்ஸ் பார்த்தா ஸ்க்ரூ கேஜ். ஸோ ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 10 power minus 5 மீட்டர் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ 10 power minus 5 மீட்டர் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஆர்டினரி நம்ம ஸ்கேல் யூஸ் பார்த்தீங்கன்னா 10 power minus 5 மீட்டர் டு 10 power 2 மீட்டர் வரைக்கும் நம்ம ஆர்டினரி மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெர்னியர் கேலிப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power minus 4 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power minus 2 மீட்டர் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ரூவ் பண்ணிங்க. கண்டிப்பாக இது அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ ஆன். த அட்டாமிக் அண்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் cannot be measured by any of the above mentioned direct method. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த கொடுத்துருக்க மீட்டர்ஸ் இப்போ வந்து வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், மீட்டர் கேஜ் இதெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி அட்டாமிக் ரேடியஸோட டிஸ்டன்ஸ், இப்போ அட்டாமிக்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், மைல்டாக இருக்கும். ஸோ அதனோட இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. அதை விட ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே எர்த்துலேருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3ஓட டிஸ்டன்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் வச்சுலாம் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வேறு மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணி மெஷர் த வெரி ஸ்மால் அண்ட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ். 10 power minus 4 meter cannot be measured any of the above mentioned direct method. Hence, the measure of the very small and very large distance indirect method have to be devised. So இதெல்லாம் வந்து நம்ம indirect method தான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேபிள் 1.4ல் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்மால் அமௌண்ட்ஸ் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பவர்ஸ் இஸ் கிவன் ப்ரீஃபிக்ஸஸ் ஈச் பவர் ஆர் ஆல்சோ மென்ஷன். ஸோ அதனோட யூனிட் வந்து ப்ரீஃபிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தீஸ் ப்ரீஃபிக்ஸஸ் ஆர் யூஸ் அலாங் த விச் யூனிட்ஸ் லென்த் அண்ட் மாஸ். ஸோ லென்த் அண்ட் மாஸோட ப்ரீஃபிக்ஸை கொடுத்து அதனோட எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. 10s பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, த சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் ஆஃப் த பிளேன் அண்ட் சாலிட் ஆங்கிள் வாஸ் கன்வெர்டட் இன்டு டிரைவ்டு குவான்டிட்டிஸ் இன். எப்போ வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பிளேன் சாலிட் ஆங்கிளை டிரைவ்டு குவான்டிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 ஞாபகம் வச்சுக்க. 1995ல். ஓகே, இது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேபிள்ஸில் எப்படி வந்து இங்கே பாருங்கள். ஸோ 10 power 1 அப்படின்னா அப்போ இதெல்லாம் ஸ்மால் யூனிட்ஸ், பிக்கர் யூனிட்ஸ். அதில் 10 power 1 அப்படின்னா ஸோ 10 ஒருத்தர் எடுத்தோம். ஸோ 10 power 1ன்றத டெக்கா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டெக்காவோட சிம்பிள் மீன்ஸ்னா DA. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் யூனிட்டில் சப் மல்டிபிள் 10 power minus 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசி அப்படின்னு சொல்லுவாங்க. டெசி வந்து ஸ்மால் டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்க. டெக்கா அப்படின்னா DA, டெசி அப்படின்னா D. ஸோ இதில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ்லேருந்து ஒன் வேர்ட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்ஜெக்டிவ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் 10 power 2 அப்படின்னா தட்ஸ் எக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் H, ஸ்மால் ஹெச்சில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதே வந்து 10 power minus 2 அப்படின்ற போது சென்டி, தட் இஸ் ஸ்மால் சி. சென்டி அப்படின்னா ஸ்மால் சியில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 power 3. ஸோ 10 power திரும்ப சொல்கிறேங்க கவனிங்க. 10 power 1 அப்படின்னா தட் இஸ் டெக்கா, தட் இஸ் DA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டெக்காவோட சிம்பிள் வந்து DA. நெக்ஸ்ட் அதுவே 10 power minus 1 அப்படின் போது டெசின்னு கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் வந்து சிம்பிள் இஸ் ஸ்மால் டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 power ஸ்கொயர் அப்படின்னா எக்டோ, தட் இஸ் ஸ்மால் ஹெச். 10 power minus 2 அப்படின்னா சென்டி அப்படின்னா ஸ்மால் சின்னு கொடுத்துருப்பாங்க. இது 10 power 3 ஸ்மால் குவான்டிட்டி, தட்ஸ் கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஸ்மால் கே. 10 power minus 3 அப்படின்னா மில்லி,
ஸோ மில்லி வந்து எம் ஸ்மால் எம்மில். ஸோ மீட்டருக்கும் வந்து எம் தான் ஸ்மால் எம் தான், மில்லிக்கும் வந்து ஸ்மால் எம் தான் யூனிட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10⁻6 இஸ் மெகா, தட் இஸ் கேபிட்டல் எம்மில் வரும். ஸோ மெகா அப்படின்னா கேபிட்டல் எம்மில் வரும். 10⁻6 அப்படின்னா மைக்ரோ, தட் இஸ் மியூ அப்படின்ற சிம்பிள் வரும் மைக்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10⁻9 தட் இஸ் ஜிகா, ஜிகா வந்து கேபிட்டல் ஜீரோ நம்ம கொடுக்கணும். ஸோ 10⁻9 அப்படின்னா நேனோ, அப்படின்னு நேனோ அப்படின்னா ஸ்மால் எண்ணில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 10⁻12 அப்படின்னா டெரா. ஸோ அதுக்கப்புறம் டெரா வந்து கேபிட்டல் டீல தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 10⁻−12 அப்படின்னும் போது பைக்கோ, திஸ் இஸ் ஸ்மால் பி. நெக்ஸ்ட் 10⁻15 தட் இஸ் பீட்டா, தட் மீன்ஸ் கேபிட்டல் பி. 10⁻−15 மீன்ஸ் ஃபெம்டோ, தட் இஸ் ஸ்மால் எஃப். 10⁻18 means exa, that is capital E. 10⁻18 is atto, that is small a. 10⁻21 is zeta, that is capital Z. 10⁻21 is zepto, that is small z. So next 10⁻24, this is iota, that is y, and 10⁻24 iocta, that is y. So ரெண்டுமே வந்து y. This is capital Y, this is small y, this is capital Z, this is small z. So this unit is very 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 important. ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணிங்க, இது ப்ரிப்பேர் பண்ணிங்க, ஸோ மனப்பாடம் பண்ணிங்க, பார்த்து ஒன்று படித்து மனப்பாடம் பண்ணிங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் த ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம எப்படிலாம் மெஷர்மெண்ட் ஆஃப் த ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஸ்க்ரூ கேஜ் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது. இப்போ ஸ்மால் டிஸ்டன்ஸ்லாம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வெந்நீர் கலைப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய போனதில் நான் 10th ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க ஸ்க்ரூ கேஜ்னா அப்படின்னா என்னது, வெந்நீர் கலைப்பெல்லாம் என்னது அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் 11th 12th போகும்போது ப்ராக்டிகல் பண்ணுவீங்க. இப்போ 11th கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா லேபில் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஸ்க்ரூ கேஜை வச்சு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறது, வெந்நீர் கலைப்பை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் 11th லேபில் பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து இப்போ அளவு எடுக்கிறது, இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் வந்து கொடுத்துருக்காங்க கவனி, திஸ் இஸ் வந்து ஸ்க்ரூ கேஜ், இதான் வந்து ஸ்க்ரூ கேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. The screw gauge is the instrument used measuring accurately dimension of objects up to maximum 50 millimeter வரைக்கும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ 50 mm வரைக்கும். ஸோ இதில் வந்து எம்எம்னு வரும், எஸ்எம்னு வரும். ஸோ 50 mm வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணலாம். இது வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறது இருக்குது. ஓகே, the principle of the instrument is the magnification of the linear motion using இங்கே this is எரர் கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து இதில் எரர் கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து இதில் வேல்யூ ஃபைன் பண்ணுறது அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. பாரு, திஸ் இஸ் மெயின் ஸ்கேல் ரீடிங். ஸோ இதில் வந்து வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மெஷர்மெண்ட் பண்ணுறது நம்ம ப்ராக்டிக்கலாக லேபில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து தியரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்து பிக்சரை பார்த்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஸோ நோ எரர், இதில் வந்து எரர் இருக்கும்போது எப்படி இருக்கும், நோ எரர் இருக்கும். இந்த சர்க்குலர் மோஷன் ஆஃப் த ஸ்க்ரூ, த லீஸ்ட் கவுண்ட் ஸ்க்ரூ கேஜ் இஸ் 0.0. அதே வந்து லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.0101 millimeter. So 0.001 millimeter is the least count of the screw gauge. So screw gauge least count பார்த்தீங்கன்னா 0.01 millimeter. இதே வெர்னியர் கேலிப்பர் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் வரும். ஸோ மில்லிமீட்டர் வராது, சென்டிமீட்டர் வரும். 0.01 சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோ. வெர்னியர் கேலிப்பருக்கு 0.01 சென்டிமீட்டர், பட் ஆனால் ஸ்க்ரூ கேஜுக்கு 0.01 millimeter. இது வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து நோ எரர் எப்படி பார்க்குறது, நோ எரர் எப்படி பார்க்குறது இருக்கும். ஸோ மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். இந்த 0 இந்த இது லைன் வந்து சென்டருக்கு வந்து மேலே இருந்ததுன்னா தட்ஸ் வந்து நோ எரர், எரரே கிடையாது. ரெண்டு லைனுமே வந்து ஒரே லைனில் வந்ததுன்னா எரரே கிடையாது. பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ எந்தமே ரெண்டு லைனுமே ஒரே லைனில் இருக்கும். இங்கே வந்து லைட்டாக வந்து மேலே இருக்கும், தட்ஸ் வந்து பாசிட்டிவ் எரர். ஸோ 0 இங்கே 0 இருக்குது அப்படின்னா அது மேலே இருந்ததுன்னா தட்ஸ் பாசிட்டிவ் எரர். 0க்கு கீழே இருந்ததுன்னா ஸோ தட்ஸ் வந்து நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிச் ஸ்கேல் இதில் ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க ஸ்க்ரூ கேஜில். ஸோ வெர்னியர் கேலிப்பர் பார்த்தீங்கன்னா திஸ் வெர்னியர் கேலிப்பர், திஸ் மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் வெர்னியர் ஸ்கேல். ஸோ மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல். ஸோ திஸ் இஸ் வெர்னியர் ஸ்கேல். ஸோ இங்கே உள்ள மிடில் இங்கே லைன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து மெயின் ஸ்கேல். அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிறது வந்து வெர்னியர் ஸ்கேல். ஸோ ரெண்டுமே கோயின்சைட் ஆகிற பகுதி வந்து நெக்ஸ்ட் ரெண்டுமே 0ல் வந்துன்னா திஸ் வந்து ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பிக்சர் வச்சு பாருங்கள். ஸோ நோ எரர் அப்படின்னும் போது ரெண்டுமே வந்து ஒரே சைடில் இருக்கும். மெயின் சைடு இங்கே 0 மீட் ஆகிருக்கும். திஸ் நோ எரர். இது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் இந்த ரைட் சைடு தள்ளி இருந்ததுன்னா பாசிட்டிவ் எரர், இது லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா திஸ் நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் வெர்னியர் ரீடிங். நம்ம பார்க்குறது இல்லை கொடுத்துருக்காங்க எப்படி வெர்னியர் ரீடிங் பார்க்குறது அப்படின்றது. இங்கே பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ 0 எங்கே இருக்குதோ அந்த ரீடிங் நீங்கள் எடுத்துக்கணும். 0 எங்கே இருக்குது, ஸோ கரெக்டாக 2ல் இருக்குது. 2 தாண்டி கொஞ்சம் இருக்குது. இப்போ 2, 2.1, 2.2. அப்போ 2.3க்கு மிடில் இருக்குது 0, இந்த 0. ஸோ அப்படின்னா 2.2. ஸோ எங்கே கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மெஷர் 5, 6, 7.
ஸோ அந்த கோயின்சிடன்ட் டிவிஷன்ஸ் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 4ல் கூட நேராக கோயின்சிடன்ட் எடுக்கலாம். 4 போட்டிருக்காங்க, 4 டிவிஷன்ஸ். ஸோ ரீடிங் 2.2 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் கோயின்ஸ் 4. ஸோ 4 இன்ட்டு அதனோட லீஸ்ட் கவுண்ட் மெத்தடை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தஸ் வேல்யூ 2.24 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இதை எப்படி ரீடிங் பார்க்குற மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கூட தெரியும் பிச் ஸ்கேல் ரீடிங்ஸ் எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, 6 மீட்டரில் இருக்கும். அதனோட ஹெட் ஸ்கேல் ரீடிங் வந்து 40 டிவிஷனில் இருக்கும். ஸோ 40 இன்ட்டு அதனோட லீஸ்ட் கவுண்ட் மெஷர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6.00 மில்லிமீட்டர்னு வரும். இது பாருங்கள், புரியல அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவ்டு குவான்டிட்டிஸில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10⁻⁻1 கொடுத்தோம்னா என்ன வரும், 10⁻2 கொடுத்தாங்கன்னா என்ன வரும், அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோமோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.